நீதி என்கிறது நியாயப்பிரமாணத்தினால அல்ல, விசுவாசத்தினால மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லுகிறதற்கு அது கர்த்தரால தனக்கு நேரடியாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் என்று சொல்லி காண்பித்து, இதுக்கு முன்னால், அதாவது அவன் ரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி இது வரைக்கும் கடந்த காலத்தில் என்னென்ன சம்பவித்தது என்கிறத தெளிவாய் பகிர்ந்து காண்பிக்கிறதுக்காக அந்த 2 அதிகாரங்களை பூரா பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 2 அதிகாரம் படிக்கும்போது பவுல் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்தது என்கிறத நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் அந்த சத்தியத்தை எப்படி வெளிப்படுத்தி அது எப்படி அப்போஸ்தலருக்கு போய் சேர்ந்து அவங்க எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறமும் அவங்கள மத்தியில் என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, பவுல் அதை எப்படி ஆணித்தனமாக ஒரே நிலையாக நின்று கொண்டு இருக்கிறான் என்கிறதையும் அது முடிக்கும் 2ஆம் அதிகாரம் முடியும் போது முடியுது. 3ஆவது அதிகாரத்தில் இருந்து பவுல் தான் சொல்லுகிற இந்த போதனை, அதாவது நீதி என்கிறது நியாயப்பிரமாணத்தினால அல்ல, விசுவாசத்தினால தான் வரும் என்று சொல்லி தான் சொல்லுகிறது ஏதோ தனக்கு புதுசாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புதிய காரியம் இல்லை. இது பழைய ஏற்பாட்டில் ஆழமாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியம் என்கிறத அவங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டை அவங்க முன்னாடி அக்கு வேற ஆணி வேற கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போது 3ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த வசனம் ஆரம்பிக்கிற அந்த முதல் வார்த்தையே நமக்கே கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற வார்த்தை. யாரையுமே பார்த்து புத்தி இல்லாதவங்கன்னு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நெருங்கினவங்களாக இருக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுலேருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம்? கலாத்தியர் பவுலுக்கு அவ்வளவு நெருங்கினவங்க, அவங்க ஒரு உரிமையோடு பேசுகிறான் என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம். உரிமையோடு பேசினா கூட அந்த அளவுக்கு இது பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிற சப்ஜெக்ட், அதில் போய் நீங்கள் உங்களுடைய காரியங்களை விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கமும் அந்த வேகமும் அந்த வார்த்தையில் வரதை நம்ம பார்க்குறோம். எடுத்தெடுப்பில் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்லுகிறான். இவங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சதை நேரில் பார்த்தவங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் அங்கே யூதேயாவில் எருசலேமில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டப்போ இந்த சபையார் அங்கே இருந்தாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தியும் அவ்வளவு தெளிவாய் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக விட்னஸ் பண்ணீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உங்களுக்கு அது தெரிவிக்கப்பட்ட ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த சத்தியத்திலேருந்து விலகி போகிறதுக்கு மயக்கினவன் யாருன்னு கேட்குறேன். இவ்வளவு கிளியராக நாங்கள் போதிச்சிருக்கும்போது அப்படி நீங்கள் தெளிவாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரியத்திலேருந்து உங்களை பிறலை பண்ணுறான்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்ட திறமையான ஆளாக இருக்கணும்ல. அது யார் அவன் அப்படி செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியோட ஆரம்பிக்கிறான். 5ஆவது வசனம் வரைக்கும் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இது முதல் கேள்வி யாருன்னு ஆரம்பிக்கிறது. 5ஆவது வசனம் வரைக்கும் போனோம்னா அந்த 5ஆவது வசனம் முடிகிறதுக்குள்ளே 6 கேள்விகள் கடன்னு அடுத்து கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாசத்தின் கேள்வியினாலோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிக்கப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ? இவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதினாலே செய்தார்? ஒரு காரியத்தை டைரெக்டாக சொல்லி தெரியப்படுத்துறதுக்கு பதிலாக கேள்வி கேட்டு அடுத்த நபரை சிந்திக்க தூண்டி அவங்க பதில் சொல்கிறதுனால அவங்களுக்கு தாங்களே
சத்தியத்தை விளக்கி கொள்வாங்க. அந்த அந்த அப்ரோச் இது. ஒன்றொன்னா கேட்குறான். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான், உங்களுக்கு நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருக்குது, ஆவின்னு ஒன்று இருக்குது. நான் விசுவாசம்னு சொல்லி உங்களுக்கு உபதேசித்தேன்ல, அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றப்போ ஆவியை பெற்றீங்களா, அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தினால ஆவியை பெற்றீங்களா? அந்த ஆவியானவர் கிரியை நடப்பித்தார். அவன் சொல்கிறது பார்த்தாக்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க கண்டிருக்கிறாங்க, அனுபவித்திருக்கிறாங்க. அதை நியாயப்பிரமாணத்தினால அனுபவிச்சிங்களா அல்லது ஆவியினால் அனுபவிச்சிங்களா? அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால யூதர்கள்லேருந்து உயிரிடத்துலேருந்து உங்களுக்கு என்ன வந்தது? உபத்திரவம் வந்தது. நீங்கள் அந்த உபத்திரவத்தை சகிச்சிங்க. இப்போ இன்றைக்கி யூதர்களுடைய முறைமையை நீங்கள் பின்பற்றி போனீங்கன்னா அதை நீங்கள் அப்போவே செய்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போ நீங்கள் பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் வீணாகி போயிற்றோ? இப்போ ஆவியினுடைய கிரியையை நீங்கள் டைரெக்டாக அனுபவிச்சிங்கல்ல, இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி போகிறீங்கல்ல, அதன் மூலமாக நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி மேலே கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்குறோம். 6வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி ஆபிரகாமுக்கு போயிடுறோம். நியாயப்பிரமாணம்னு சொல்லும்போது மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம். இது 15வது நூற்றாண்டில், கிறிஸ்துவுக்கு முன் 15வது நூற்றாண்டில், அதாவது 1440 அந்த ரேஞ்சில். ஆபிரகாம் அதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன், 2000 சில்லறையில் உள்ளவன். இப்போது நீங்கள் கிறிஸ்து நேற்று வந்தவர், அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சொல்கிற விசுவாசம் நேற்று வந்த கிறிஸ்துவை பற்றினது இல்லை. அது அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டான் பார்த்தீங்களா, 2000 கிமுல, அப்போத்தில் உள்ள விஷயம் என்று சொல்லி இங்கேருந்து அங்கே அவங்கள கொண்டு போகிறான். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணி தன்னுடைய வாதத்தை அவன் துவங்குகிறான். இப்போ ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதுன்றது எங்கே வருது? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் வருது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கோட் பண்ணுறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரைட்டு, அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அது எப்படி இன்னைக்கு புறஜாதியாராகிய கலாத்தியருக்கு சம்பந்தப்படும்? அது உங்களுக்கு நேரடியாக சம்பந்தப்படும்னு சொல்லி 7வது வசனம் சொல்கிறான். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இது டோட்டலாக நியூ கான்செப்ட். ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளைங்க யாரு? அந்த இரத்த உறவில் வர்ற பிள்ளைங்க தான். ஆபிரகாமுடைய பிள்ளைன்னா ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை கொண்டாடலாம், எங்கள் அப்பா ஆபிரகாம்னு சொல்லிக்கலாம். மற்றவங்க இப்போ லோத்து பிள்ளைங்க சொல்லிக்க முடியுமா? வேற யாரும் ஆபிரகாமை சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ யூதர்களுக்கு இருந்த பெருமையே என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆபிரகாமின் புத்திரர் என்கிறது தான் பெருமையே. இப்போ அந்த அந்த காரியத்தை கம்ப்ளீட்டாக வேறு ஆங்கிளில் கொண்டு போகிறான். இரத்த உறவுனால, அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்னால் வர்ற பைண்டிங் மட்டும் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இன்றைக்கி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அப்படி லிங்க் பண்ணிடுறான். லிங்க் பண்ணிவிட்டு இப்போ இது இவனுடைய வைல்டஸ்ட் இமேஜினேஷன் சொல்லலாம். நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு உன்னுடைய வாதத்துக்காக என்னத்தையோ கொண்டு வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி என்னத்தையோ பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லை, அது சத்தியத்திலே இருக்குது, வேதத்திலே இருக்குன்னு மறுபடியும் அங்கே வேதத்துக்கே போகிறான். அதுக்கு என்ன சொல்லுகிறான்? 8வது வசனத்தில், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, அதாவது ஆபிரகாமுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் வர்றவங்க மட்டும்தான் அவனுக்கு பிள்ளைங்க இல்லை, புறஜாதிகளும் விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தினால ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், இவனும் விசுவாசித்தான், நம்மளும் விசுவாசம் என்கிற அந்த ஒரு தொடர்பில் இவங்க அந்த லிங்கில் வர்றாங்கங்கிறத
அன்னைக்கே வேதம் கண்டு என்னன்னு சொல்லிச்சான், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது. இது நம்ம ஆதியாகமம் படிக்கும்போது விளங்கவே விளங்காது. ஆதியாகமத்தில் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா எப்படிங்கிற கேள்வி தான் வரும். ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபினுடைய குமாரரை ஆசீர்வதிக்கிறார், அந்த வம்சாவளி ஆசீர்வதிக்கிறார். இது புரிந்து கொள்ளலாம். நமக்கு அவங்க பிதாக்களுடைய தேவனை அவங்க வழிபடுறாங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தொடர்ந்து வருது. புறஜாதிகள் இதுக்கு அந்நியர், அவங்க தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறாங்க. அவங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வருவாங்கள் என்று அறிந்து எந்த லிங்கில் வருவாங்க? விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தில் இவங்க இதில் தொடர்புடையவாங்களா மாறுவாங்க என்கிறதை வேதம் முன்னறிந்து என்னன்னு சொல்லிச்சா, உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முன்னறிவித்தது என்று அங்கே தெரியாத விஷயத்தை பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தை ஒரு முறை இல்லை, 4 முறை சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனம், 22வது அதிகாரம் 18வது வசனம், 26வது அதிகாரம் 5வது வசனம், 28வது அதிகாரம் 14வது வசனம். 1 2 3 4 5 தடவை 5 முறை அது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஸோ அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆனால் ஆதியாகமத்தில் அது இவ்வளவு பெரிய பாதிப்பு பின்னாடி ஏற்படுத்த போகுதுங்கிறதுக்கு ஒரு இதே இல்லாதது, அது மறைவாக இருக்கிற ஒரு காரியம். தேவன் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. பவுல் அதை இங்கே வெளிப்படுத்துகிறான். 9வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறேன். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு அது எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமின் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு கலாத்தியராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம இருந்தாலும் சரி, நமக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் வருதான். என்ன தொடர்பில் வருதான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறான், நாமும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ விசுவாசிக்கிற ஆபிரகாமுக்கு என்ன நடக்குதோ அதே போல் விசுவாசிக்கிற நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லுகிறான். இப்போ ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை வந்தோடனே சாபம்ங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த சாபம் என்கிற வார்த்தையை நியாய பிரமாணத்துக்கு சம்பந்தப்படுத்தி பேசுகிறத நம்ம பார்க்கணும். 10லேருந்து 13 வரைக்கும் நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனாலே மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். இப்போது இங்கே முக்கியமான வார்த்தை வருது. என்னது? நியாய பிரமாணத்தின் நியாய பிரமாணம்ங்கிறது தேவன் இதுதான் என்னுடைய பிரமாணங்கள், இதுதான் என்னுடைய நியாயங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த காரியம். இந்த நியாய பிரமாணத்தை செயல்படுத்துகிறவன் தான் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. உபாகமம் 27வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 27 26. இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். நியாய பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள்னு கர்த்தர் கட்டளையிட்டார். 28வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ சாபம் நியாயப்பிரமாணத்திலே உள்ளது. ஏன்?
அவைகளின்படி செய்கிறவன் பிழைப்பான், செய்யாதவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஓகே, அப்போது செய்கிறவன் பிழைத்திருவான்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ செய்கிறவங்க செய்யணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. செய்கிறவன் பிழைச்சிக்குவான்ல, அப்போ நியாயப்பிரமாணத்தினால பிழைக்க முடியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, நியாயப்பிரமாணத்தை செய்கிறது கிரியை. அந்த கிரியையினால யாரும் தேவன் முன்னால் நீதிமான் ஆகிறது இல்லை. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்னு ஒரு வசனம் இருக்குன்னு மறுபடியும் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பகுதிக்கு போயிடுறான். பழைய ஏற்பாட்டில் அது எங்கே இருக்குது? ஆபகுக் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபகுக் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆபகுக் என்ன சொல்கிறான்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போது பவுல் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தையும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தையும் ஆபகுக் சொல்லுகிற இதையும் மூணுத்தையும் ஒரே டைமில் லிங்க் பண்ணி கொண்டு வருகிறான். என்னன்னு சொல்லி, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாக எண்ணினார். ஓகே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் நீதிமானா தேவனுக்கு முன்னாடி பிழைப்பான் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் வேதம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது? கிரியையினால அல்ல, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான்னா, விசுவாசித்தால் தான் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னால், அப்போது கிரியை செய்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பாசிபிலிட்டி ரேஞ்சுக்குள்ளே போகுதுன்னு சொல்லி இருக்கு. அப்படி இம்பாசிபிலிட்டி ரேஞ்சுக்குள்ளே அது போச்சுன்னு சொன்னால், அத்தனை பேருமே சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அத்தனை பேரும் சாபத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா என்னதான் தீர்வு? இதை நமக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்து முடிச்சிட்டா, அந்த செய்து முடித்ததை நாம் விசுவாசித்தோம்னா நமக்கு அதுலேருந்து விடுதலைங்கிறது தான் காரியமே. அதை சொல்லும்போது தான் சொல்லுகிறான், கிறிஸ்து என்ன செய்தாரா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன செய்தாரா? நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட. எவ்வளவு பேர் சாபத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு பதிலாக அந்த சாபத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நாம் நீதிமான்லாம் மாறுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறான். அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது 10வது அதிகாரம் 4வது வசனத்தில், ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். மனுஷனாலே சாதிக்க முடியாததை, செய்து நிறைவேற்ற முடியாததை கிறிஸ்து தானே பாவமற்றவராய் அதை செய்து நிறைவேற்றும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்கிற எவனுக்கு என்ன உண்டாகுதா? நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை அவன் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். மோசேக்கு கர்த்தர் சுதந்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு வழிவகுக்கிறார். அதுதானே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் மோசையினுடைய ஊழியமே. அன்னைக்கு வாக்குத்தத்தம், இன்னைக்கு சுதந்திரம். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன கொண்டு வருகிறான்? 14வது வசனம், கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இயேசு மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்கிறத தனக்குள்ளே அவர் நிறைவேற்றி நமக்காக அவர் சாபமானதுனால அது நிறைவேறுது. இப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு உடனே, அன்னைக்கு விசுவாசத்தை ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவங்களும் அவ்வளோ பேருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னோடனே நம்ம மைண்டு எங்கே போகுது? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததுனால ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பெரிய செல்வ சீமானா இருந்தான் இல்லையா? இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார் யாவரும் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார்னா என்ன அர்த்தம்? நம்மையும் அதே மாதிரி செல்வசீமானா வைத்திருக்கார். அங்கே தான் ப்ராப்ளம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது செல்வத்தினால இல்லையா, அவன் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். இல்லை, அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம்.
தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆபிரகாமுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த நீதி நமக்கு கொடுக்கப்படுது. அதுதான் அன்னைக்கு ஆபிரகாம் சம்பாதித்தது, அதுதான் இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தாருக்கு கிடைக்கிற ஒரு காரியம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அந்த சுதந்திரம், இதெல்லாம் அப்பாவுக்கு பின்னாடி மகனுக்கு, மகனுக்கு அடுத்தது அவனுடைய மகனுக்கு, அப்படி தான் போகும் இல்லை? அந்த சந்ததியின் மூலமாக தான் போகும். இப்போ இந்த சந்ததியை ஆபிரகாமுடைய இரத்தத்தின் உறவில் வர்ற அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, உனக்குள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லும்போது எப்படி எல்லாருக்கும் அது வருதுன்னா, சந்ததின்னு சொன்னார்ல, அந்த சந்ததின்ற வார்த்தைக்கு போகிறான். கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 15-16 வசனங்களில், கலாத்தியர் 3:15-16, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, ஒருவனோடு அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இதுவும் ஆதியாகமத்தில் தெரியாத ஒரு காரியம். அதாவது என்ன வசனம் என்னது? ஓகே, ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ இதை நம்ம எங்கே பார்க்குறோம்? 17ஆவது அதிகாரம் ஆதியாகமம் 17:7 பார்க்குறோம். ஆதியாகமம் 17:7, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பர்பஸ்ஃபுல்லாக சந்ததி என்று சொல்லி அதை சிங்குலரில் மென்ஷன் பண்ணுறார். சொல்லப்போனால் அதே வசனத்தில் ரிப்பீட்டும் பண்ணுறார். ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க. அப்போது சந்ததின்னு சொல்ல முடியாது, சந்ததிகள்னு சொல்லணும். ஆனால் அந்த 8 பிள்ளைகளில் வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஒன்று தான், ஈசாக்கு தான். ஸோ சந்ததிகளாக எடுத்துக்க முடியல, அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியாக ஈசாக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதை தான் நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம். ஆனால் ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. இப்போ உன் சந்ததிக்குன்னு சொல்லும்போது ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு ஒன்று மட்டும்தான் தெரிந்து கொள்கிறார். அதே மாதிரி யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, அதுலேயும் ஒரு பிள்ளையை தான் தெரிந்து கொள்கிறார், அது யூதா. யூதாவில் இருந்து அப்படியே அந்த லைன் தொடருது, எது வரைக்கும் வருது? கிறிஸ்து வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ பவுலோடைய கோட் பண்ணுறது என்னன்னு சொன்னால், உன் சந்ததிக்கு நாங்கள் சொன்னார்ல, அது ஈசாக்கு யாக்கோபு அந்த மாதிரி மட்டும் இல்லை, அங்கேருந்து கிறிஸ்து வரைக்கும். இப்போது கிறிஸ்துக்கு பிள்ளைங்க கிடையாது, கிறிஸ்து கல்யாணம் பண்ணல, கிறிஸ்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலை, அவருக்கு சந்ததி என்று சொல்லி நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அந்த சந்ததிக்கு உட்பட்டவர்களாக ஆயிடுறாங்க. இப்போ ஆபிரகாமுக்குள் நம்ம எப்படி ரிலேட் ஆகிறோம்னு சொன்னால், ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக மாறிடுறோம். அந்த நீதி அதனால் தான் கிடைக்குது. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக வந்தது. இப்போ இந்த விசுவாசம் என்கிற காரியம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மூலமாக வந்தது. இது ரெண்டுத்தை பற்றி பேசும்போது எது சீனியாரிட்டின்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நியாயப்பிரமாணம், இப்போ இயேசு இப்போ தான் வந்தார், இயேசு புதுசாக ஒருத்தர் என்னத்தையோ டீச் பண்ணுறாரு, அதுக்காக நம்மளுடைய பிதாக்களுடைய இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவர் பின்னாடி போகிறீங்களேங்கிறது தான் யூதர்களுடைய முக்கியமான கன்டென்ஷன். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவனுடைய காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு மூத்தது இன்னொன்று இருக்குது, நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்தா தான் தேவன் என்ன செய்கிறாருன்னு தெரியும். அதை நீங்கள் பார்க்க தவறிறீங்க, அதை பாருங்கன்னு சொல்கிறது தான் இவனுடைய காரியம். அதை பற்றி சொல்லும்போது ஒரு நம்பரையும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். 17ஆவது வசனத்தில், ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை
430 வருஷங்களுக்கு பின் உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியத்தமாக்க மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? நியாயப்பிரமாணத்துக்கு 430 வருஷத்துக்கு முன்னால தேவன் கிறிஸ்துவை முன்னிட்டு ஒரு உடன்படிக்கையை உறுதி பண்ணாரா, முன் உறுதி பண்ணியிருக்கிறாரா. என்னன்னு? இப்படி பின்னாடி செய்ய போகிறார். ஆபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்து, அந்த சந்ததியின் மூலமாக தான் நான் செய்ய போகிறேனுங்கிறத அங்கேயே முன் உறுதி பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்தார்? அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் இல்லையா? அந்த உடன்படிக்கையை அதுக்கு பின்னால் வருகிற நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கை முறித்து போடாது. அதாவது இது வந்துருச்சு, அதனால் இது வந்துட்டதுனால அதை நம்ம விட்டுடலாம்னு சொல்ல முடியாது. அது இதுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கு, இதை சேர்த்து தான் அது லிங்க் ஆகி வருது. அதனால் நீங்கள் அதை இக்னோர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இந்த 430ங்கிறத பற்றி நம்ம ஆதியாகமம் படிக்கும்போதே பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது இந்த 430 பற்றி நம்ம யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40-41 வசனங்களில் பார்க்குறோம். யாத்ராகமம் 12, 40, 41 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இங்கே மோசே எழுதும்போது எவ்வளவு நாள் எகிப்தில் இருந்தாங்கன்னு எழுதுனா? 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறான். அப்படி தானே? தெளிவாக அப்படி தானே இருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அதாவது யாக்கோபு 130 வயதாக இருந்தப்போ எகிப்துக்கு வந்தான்ல, அதில் இருந்து மோசேயினுடைய 80வது வயதில் அவங்க புறப்படும் போது அதுக்குள்ளே எத்தனை வருஷம் இருக்குது? 430 வருஷம் ஆயிருக்குதுன்றத மோசே மென்ஷன் பண்ணுறான். ஆனால் அப்படி 430 ஆயிருக்கவே முடியாதுங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய கணக்குகள் மூலமாக அதை பார்த்துருக்குறோம். இது இப்படி இல்லை, பவுல் சொல்கிற மாதிரி தான். பவுல் சொல்லும்போது 430 வருஷம் எகிப்தில் குடியிருந்தாங்கன்னு சொல்லலை. பவுல் சொல்கிற கணக்கு என்னது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால் 430 வருஷத்துக்கு முன்னால் என்ன கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய 75வது வயதில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. அந்த வாக்குத்தத்தத்தை இங்கே 430 வருஷம் கழித்து கொடுக்கப்படுகிற நியாயப்பிரமாணம் விருதாவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். பவுல் சொல்கிற இந்த கூற்றை நம்ம எடுத்து கணக்கு பண்ணும்போது நம்மளுடைய மற்ற கணக்குகளுக்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மோசே சொல்லுகிற அவங்க 430 வருஷம் அவங்க குடியிருந்தாங்கன்னு சொல்லுகிறது அந்நிய தேசத்தில் ஆபிரகாம் குடியிருந்ததுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி சொல்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒழிய வெறுமனே எகிப்தில் மட்டும் அவங்க 430 வருஷம் இருந்தது ஒரு இம்பாசிபிலிட்டிங்கிறது நமக்கு மற்ற கணக்குகள் மூலமாக உறுதியானது. ஆனால் பவுலினுடைய இந்த வார்த்தையின் அடிப்படையில், பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குங்கிறதன் அடிப்படையில் நம்ம அதை உறுதியாக அறிந்து கொள்ளலாம். ஸ்தேவானும் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லும்போது இதை சொல்கிறத பார்க்குறான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில், அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள்னு சொல்லி ஸ்தேவானும் ஒரு நம்பர் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆபிரகாமுக்கு அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நாள்லேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள் 430 வருஷம் தள்ளி, அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, இந்த சீனியாரிட்டி பற்றி பேசுகிறத இயேசு கிறிஸ்துவும் ஒரு தடவை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நியாயப்பிரமாணமாக விசுவாசமாகிற அந்த பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மேலே அடிக்கடி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னது? அவர் ஓய்வு நாளை கடைபிடிக்க மாட்டேங்கிறார், மீறி நடக்கிறாருன்னு. அப்படி ஓய்வு நாளுக்காக அவங்க பேசும்போது ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்து சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 22-23, யோவான் 7:22-23, விருத்த சேதனம் பண்ணுறீங்களப்பா, விருத்த சேதனம் பண்ணுறீங்கல்ல, அந்த விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகலை.
யாருனால உண்டாச்சு? ஆண்டவர் அதே ஸ்டைல்லே ஆர்கியூ பண்ண, அது ஆபிரகாம்னால உண்டாச்சு. விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளிலே மனுஷன் விருத்த சேதனம் பண்ணலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்குகிறதுனால் என் மேல் எரிச்சலாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறத பார்க்குறோம். ஸோ அவங்க ஓல்டு டெஸ்டமெண்ட்டை பார்க்கும்போது அதனுடைய சீனியாரிட்டியை பார்த்து அதன் அடிப்படையில் அவங்க நியாயம் எது கரெக்டுங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணுறது அவங்களுடைய பழக்கங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ நம்ம ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். மோசேயின் நாட்களில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளே அவங்க உள்ளே நுழையிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதை பற்றி இங்கே சொல்லும்போது 18வது வசனத்தில், கலாத்தியர் 3:18, அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்துவத்தினாலே உண்டாயிராது. சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனாலே அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது? இல்லை. நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு அன்னைக்கு நான் பண்ண உடன்படிக்கையின்படி அவங்களுக்கு நான் இந்த தேசத்தை கொடுக்குறேன்னு தானே சொன்னார். ஸோ சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்துவத்தினால் உண்டாகிறது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களினாலே அருள் செய்தாரே அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை எல்லாத்தையும் ரோமருக்கு எழுதும்போது ஒரு 14 வசனத்தில் பவுல் ரொம்ப விரிவாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 4வது அதிகாரம் முதல் 14 வசனம். ரோமர் 4:1-14. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினார்ல, அந்த சுதந்திரத்தை அவன் அடைஞ்சானா? அவன் வாழ்நாள் பூராமே கூடாரத்திலே தான் வாழ்ந்து கடந்து போகிறான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த சுதந்திர தேசத்தில் அவன் இருந்தாலும் அந்த தேசத்தை அவன் சுதந்திரிக்கவே. நம்முடைய தகப்பனாக ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, இதுக்கு சங்கீதத்துக்கு போயிடுறான். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைங்க, இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்லாம் எங்களுக்கு உள்ளது தான், அந்த தேவன் எங்களுடையவர் தான், வேறு யாருக்கு இதில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி சொந்தம் பாராடிக்கிட்டு ஒரு பொசசிவாக நிற்கிறாங்கல்ல. இப்போ கேள்வி என்னது? ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்லி விருத்த சேதனம் உள்ளவங்களா இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளா? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லாதவனாக விருத்த சேதனம் உள்ளவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படி விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடி சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான்.
அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவனுடைய சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினாலே கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாயிருக்கும், வாக்குத்தத்தமும் அவமாகும். ஸோ ஆபிரகாம் விசுவாசிக்கும் போது 17வது அதிகாரத்தில் தான் விருத்த சேதனம் வருது. இது 12வது அதிகாரத்தில் அவன் விசுவாசத்தான், 15வது அதிகாரத்தில் அது நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ 17வது அதிகாரத்துக்கு முன்னாடி அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இன்றைக்கி விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு தான் சொல்லி நீங்கள் சொந்த கொண்டாடும் போது ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனமே இல்லாது இருந்தப்போ. அப்போ இன்றைக்கும் விருத்த சேதனம் இல்லாது இருக்கிறவர்களும் விசுவாசிக்கும் போது அந்த நீதிக்கு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. வெறும் நியாயப்பிரமாணத்தினால அதை அடையலாம்னு சொன்னால் அந்த விசுவாசமும் வேஸ்ட்டு, அந்த வாக்குத்தத்தமும் வேஸ்ட் ஆயிரும். அது அப்படி ஆகாதுன்றதை அங்கே அவ்வளோ விரிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இதெல்லாம் இப்படி இருக்கும்போது, ஆதி ஆகமத்தில் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, எதுக்கு எல்லாத்தையும் சாபத்துக்குள்ளே நிறுத்தி வச்சு செய்ய முடியாத காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்ய முடியலங்கிறதுக்காக சாபமாக ஏன் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருதில்லை. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி, அந்த பர்பஸ் என்ன? 3வது அதிகாரம் 19லேருந்து 25 வரைக்கும், கலாத்தியர் 3 19லேருந்து 25 வரைக்கும். அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மொத்த அந்த கான்டெக்ஸ்ட் யாருக்கு பேசுது? அதுக்கு கீழே அடைக்கப்பட்டு இருந்தோம்னு சொல்லுகிறதெல்லாம் யாரை பற்றி பேசுது? இஸ்ரவேலரை பற்றி பேசுது. இப்போ இந்த இஸ்ரவேலர் என்கிற இந்த சந்ததியை பற்றி பேசும்போது தான் இது அப்ளிகபிள் ஆகும். நம்ம யாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அதனால் நம்ம நியாயப்பிரமாணம் அடைச்சி வச்சுருந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு வீணான எக்ஸசைஸ் இல்லை, தேவன் அதை ஒரு பிளானோட தான் செய்திருக்கிறார். உங்களை பின்னாடி வெளிப்பட போகிற அந்த விசுவாசத்துக்கு நேராக நடத்துறதுக்காக உங்களை அந்த பாவத்தில் அவர் அடைத்து வைத்திருந்தார். இது உபாத்தியாக இருந்ததுன்னு சொல்கிறான். கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. உபாத்தினா ஒரு டீச்சருங்கிறத விட ஒரு டியூஷன் டீச்சர்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து நடத்துகிற ஒரு டியூஷன் டீச்சர். இப்போ நான் ஒரு பெரிய வீட்டு பிள்ளைன்னு வச்சுக்கோமே, அந்த பிள்ளை தான் மொத்த அவங்களுடைய சாம்ராஜ்யத்துக்கே தலைவனாக போகிறவன். ஒரு நாள் அவன் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் ஆக போகிறவன். பெரிய பிஸ்னஸ்ஸு, ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதில் இன்னைக்கு நர்சரி ஸ்கூலில் இருக்கிறவன், இன்றைக்கி 1வது 2வது படிக்கிற பையன் ஒரு நாள் சீஃப் மேனேஜிங் டைரக்டராக உட்கார போகிறான். இப்போது இன்றைக்கி அவனுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் இருப்பார். அவன் அந்த டியூஷன் டீச்சருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு அடங்கி தான் இருக்கணும். இல்லை, அவன் தான் முதலாளி ஆக போகிறான்னா கூட அந்த நாள் வர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவன் இவருக்கு அடங்கி தான் இருக்கணும். ஆனால் அந்த நாள் வரும்போது இந்த கண்ட்ரோல்லேருந்து அவன் வெளியே வந்துடுறான். இதை பவுல் இங்கே யூஸ் பண்ணுறான்.
அந்த கிறிஸ்துவனுடைய நாள் வர வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுதான் அவங்கள அந்த கட்டுக்கோப்பில் வைத்திருந்தது. அவருக்கு நேராக டைரக்ட் பண்ணுகிற ஒரு காரியமாய் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவங்க பின்னாடி வருகிற அந்த விசுவாசத்தை காண்கிறதுக்கு ஏதுவாக இருந்ததுன்னு காண்பிக்கிறான். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியார் அப்படின்னு சொன்னோம்ல, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அதனால் நம்ம அந்த சந்ததி, கிறிஸ்துவே அந்த சந்ததி, நம்ம அந்த சந்ததியை சேர்ந்தவங்கன்னு சொன்னோம்ல. இப்போது வெறுமனே ஆபிரகாமுக்கு மட்டும் சந்ததி இல்லை, நாம் எல்லாரும் தேவனுக்கே பிள்ளைங்கன்னு சொல்லுகிறான். 26 29 வரைக்கும் கடைசி 4 வசனம், நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. டைரெக்டாக தேவனுடைய புத்திரராக இருக்கு. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போது தேவன் நம்மை பார்க்கும்போது நாம் தரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்து அவருக்கு ஒரே பேரான குமாரன். அதனால் நாம் அவருடைய கண்ணில் அவருக்கு பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அது இல்லைன்னா நமக்கு அங்கே இடமே கிடையாது. நமக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றதுனால நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக தேவன் முன்னாடி நிற்கிறோம். அத்தனை பேரும் அவரை தரித்து கொண்டீர்களே. இப்போ சொல்லுகிறான், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த கிரேக்கன் என்கிற வார்த்தை புறஜாதின்ற வார்த்தைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது யூதர்கள் இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க. புறஜாதியார்னு சொல்லும்போது அப்போ கிரேக்கர்கள் தான் அதிகமான புறஜாதியார். அதனால தான் கிரேக்கர் மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ கிரேக்கர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான். யூதன் என்றும் மற்றவங்க என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், ஒன்று ஆபிரகாமின் சந்ததியாரும், ரெண்டாவது வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இஸ்ரவேலருக்கு எது சுதந்திரமாக அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாய் கர்த்தர் சொன்னார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறதே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ நமக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோமா? எதின் அடிப்படையில்? கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாகவும் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் அந்த நீதியை அடைஞ்சதுனால அந்த சுதந்திரத்துக்கு நாம் அதை அடைகிறதுக்கு நாம் சுதந்திரராயும் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லுத்துலேயும் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பல பகுதிகளை அவன் டச் பண்ணி அழகாக அந்த லிங்கை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பித்து, இது ஏதோ இவன் இமேஜின் பண்ணிக்கிட்ட ஒரு காரியம் இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்குங்கிறத காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த போர்ஷனை நம்ம படிக்காத வரைக்கும் வெறுமனே ஆதியாகமம் படித்தோம்னா இந்த சத்தியம் அங்கே தெரியவே தெரியாது. ஸோ யூதர்கள் மத்தியில் அந்த வெளிப்பாடு இருந்த மாதிரி தெரியல. பவுலுக்கு தேவன் தானே இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததுனால அவங்களுக்கு தெரியாத சத்தியத்தை பவுல் அவங்களுடைய புஸ்தகத்திலிருந்து அவங்களுக்கு கண்களுக்கு இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு காண்பிக்க முடியுது. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவரிடத்துல நிறைய கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இவர் ஒரு கேள்வியை திரும்பி கேட்குறார். என்னன்னு கேட்குறார்? கிறிஸ்து தாவீதுடைய குமாரனா? ஈஸி ஆன்சர், ஆமாம். ஏன்னா தாவீதுடைய வம்சத்தில் தான் கிறிஸ்து தோன்ற போகிறார், தெரியும். தாவீதுடைய குமாரன் தான். அவர் குமாரன்னு சொன்னால், தாவீது ஒரு சங்கீதத்தில் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரையும் என் வலது பார்சத்தில் உட்காரும்னு சொன்னதா.
தனக்கு குமாரனாய் அவர் இருப்பாரானா, தாவீது தனக்கு குமாரனா வரப்போகிறவரை பார்த்து ஆண்டவர் என்று எப்படி சொன்னான்னு கேட்கிறார். உட்கார்ந்து இருந்தவங்க அவ்வளவு பேருமே வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள், பரிசேயர், பிரதான ஆசாரியர். இவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 110வது சங்கீதம் முதல் வசனம், அவங்க எல்லாருக்கும் அது அத்துபடியான வசனம் தான். ஆனால் அந்த சத்தியம் அவங்களுக்கு வெளிப்படலை. தேவனுடைய குமாரன் என்கிற கான்செப்டை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனாலேயே அவரை கொலை பண்ணுறாங்க. தேவனுக்கு குமாரன் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வேதத்திலே தான் இருக்குது, அவங்களுக்கு அது தெரியல. இப்போ அவங்க வேதத்தில் இருக்குது, அவங்களுக்கு தெரியாததை பவுல் எடுத்து அழகாக பீஸாக காண்பிச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இது இப்படி தான் வருதுன்னு சொல்லி காண்பிக்கிறான். இப்போ புறஜாதியாராகிய நமக்கு எப்படி ஹோப் உண்டாகுதா? ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணானா. இப்போ நாமும் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளா இருப்போம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது சந்ததிக்குன்னு சொல்லப்பட்டதுனால அந்த சந்ததி கிறிஸ்துவா இருக்கு. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, நான் அந்த சந்ததியினோட அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளியாக மாறி போகிறேன். நான் எந்த வகையிலையும் அந்த பிளட்டுக்கு நான் ரிலேட்டட் கிடையாது, ஆனாலும் நான் அதுக்கு சுதந்திரவாளியாக ஆகிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ஆபகுக் 2:4 சொல்லப்பட்ட வசனத்தை பவுல் இங்கே யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். இதை கலாத்தியருக்கும் இங்கே சொல்கிறான். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துலேயும் சொல்லுவான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனத்துலேயும் அதே வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பைபிளில் 4 தடவை வர்ற வசனம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற காரியம். ஸோ இதுதான் அந்த 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற விஷயம். ஸோ 4வது அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.